காங்கிரஸும் திமுகவும் உடஞ்சிருச்சுன்னா செய்தியில எல்லாம் போடுறானே, பிரேக்கிங்கா எல்லாம் போடுறானே, கைவிட்டது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர் நேர்மை பத்தியோ ஊழல் பத்தியோ பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு மாற்று தூய சக்தி கிடையவே கிடையாது. சமீபத்துல பட்ஜெட் வந்துச்சு, எந்த கருத்தும் கிடையாது, எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டாரு. அப்புறம் ஒரு விமர்சனம் பண்ணாம என்னங்க பண்றது? இவ்வளவு வீக்கான சூழல்ல இருக்கும் போது அந்த 5 மாநிலங்கள்ல தான் கூட்டணி ஆட்சியோட இருக்கு. காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட இருக்காங்க. இப்ப எவ்வளவு எம்பிக்களை திமுக கூட்டணியில இருந்து பெற்றிருக்காங்க. விசிக, காங்கிரஸ், தேமுதிக, விஜய் கூட்டணி போறாங்க. காங்கிரஸ் ரெடி ஆயிருச்சு, கை விட்டுருச்சு திமுக. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? என்ன அதாவது நம்ம அன்னோன் பர்சன் கமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்தாலே நம்ம அது பார்ப்போம். வசைப்பாடின்னு தான் மனசு வருத்தப்படும், இல்லை நம்ம அதை கடந்து போயிடுவோம். அவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு போயிடுவோம். அப்படி இல்லை தெரிஞ்சவங்களா அந்த ரிப்ளை பண்ணுவோம். இல்லை அன்னோன் பர்சனே நல்ல கமெண்ட்ஸ் இல்லை நம்ம பண்ற தவறை சுட்டி காட்டினா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ண மாதிரிலாம் இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, நீண்ட காலமா எனக்கு தெரிஞ்சவங்களே, நான் இந்த வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது எனக்கு மெசேஜஸ் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு 6-7 பேர் தொடர்ச்சி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன நீ விஜய் பத்தி மட்டும்தான் பேசுவியா? ஏன் பாஜக பத்தி மட்டும்தான் பேசுவியா? ஏன் திமுக பத்தி எல்லாம் பேச மாட்டியா? திமுகவோட பிரச்சனையே இல்லையா? என்டிஏ கூட்டணி விஜய் விஜய் விஜய்ன்றியே. திமுக கூட்டணியில வெற்றி கூட்டணின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் உடஞ்சிருச்சுன்னா செய்தியில எல்லாம் போடுறானே, பிரேக்கிங்கா எல்லாம் போடுறானே, கைவிட்டது. அதாவது கை விட்டது திமுக அப்படின்லாம் ஏதோ சிம்பாலிக்கா எல்லாம் போடுறாங்களே, ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதனால அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நியூஸ் 7 தெரியல அனுப்பியிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட். திமுகவை கைவிட்ட காங்கிரஸ் அப்படின்னு கைக்கு இப்படி போட்டிருக்காங்க, பாஸ்டர் ரிப்போர்ட். அதான் அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, காங்கிரஸ் திமுகவை கைவிட்டுருச்சு, தமிழ்நாட்டுல கைவிட்டுருச்சு. காங்கிரஸ்னுடைய பலம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதற்கான பேஸ்மெண்ட் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறத அரசியலுக்கு, அதாவது முதல் அரசியலுக்கு போகலான்னு அந்த முதல் முடிவை எடுத்ததுமே அறிவிச்சது விசிக தான். அந்த விசிக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க கட்சி நாங்க வளர்த்துட்டு வரோம், அதற்கான சூழல் இப்போது இல்ல, அந்த சூழலை நாங்க எங்க கட்சியை பலப்படுத்தி அந்த சூழலை நாங்க வளர்த்துக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம், பங்கு கொடுக்குற இடத்துல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் திருமாவளவன் அவர் சொல்றார். ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு புதுசா ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி அவர் முதல் மேடையிலேயே நம்ம அதாவது அவருக்கு என்னன்னா, நான் ஒன்னும் தவறா சொல்லல, பழமொழி ஒண்ணு இருக்கும், என்ன கல்யாணம்னா அது எனக்கு தான் நடக்கணும், இது மாலை எனக்கு தான் விழுகணும், கல்யாணம்னாலும் சரி இதனாலும் சரி மாலை எனக்கு தான், ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு என்னன்னா, நான் சினிமால நடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்தேன், நான் இங்க அரசியலுக்கு வந்தாலும் நான் நம்பர் 1ல இருக்கணும், அதனால நான் என்னோட கொள்கை கத்திரிக்காய் அதெல்லாம் மூட்டை கட்டி மூளையில வச்சிருங்க, ஆனா நான் ஜெயிச்சு ஒரு சிஎம் போஸ்ட்ல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட பார்வை இருக்கு. அதனால நீங்க புதுசா வரீங்க, உங்க பலத்தை நிரூபிக்கணும். இன்னொன்னு, நாங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசியல் களத்துல இருக்கக்கூடிய யார் மேலயுமே கரை படியலையா? யாரும் எந்த தவறுமே பண்ணலையா? மௌனமா இருக்கிறதுமே தவறுதான். அப்படிங்கும் போது நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரோம், யார் வேணா வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது எந்த வகையில சரி அப்படிங்கிறது இல்ல. யார் வேணா வாங்க, எனக்கு பலம் சேர்த்து என்ன ஒரு சீட்ல போய் உட்காருவீங்க, அதுதான் ஒரு நோக்கமா இருக்குன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா அங்க என்ன உண்மை இருக்கு, அங்க என்ன நேர்மை இருக்கு. நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க, நாங்க உண்மையா நேர்மையா நாங்க ஒரு பைசா எடுக்க மாட்டோம், நான் ஊழலற்றோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிருந்தோம். காருக்கு இம்போர்ட் பண்ணதுக்கு வரி ஏய்ப்பு, புலிப்படத்துக்கு 15 கோடி எக்ஸ்ட்ரா வீட்டுல வச்சிருந்தாரு ரைடு நடந்தப்போ, அது வரி ஏய்ப்பு. புலிங்கிற அந்த ஒரு படத்துக்கு 15 கோடி எக்ஸ்ட்ரா 35 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அது போக எக்ஸ்ட்ரா 15 கோடி வீட்டுல வச்சிருந்திருக்காரு. அதுக்கு கணக்கு காட்டவே முடியல அவர் ஆடிட்டரால. அதனாலதான் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் அதை கைப்பற்றிட்டு போயிட்டு அதுக்கு போய் ஃபைன் போடுறாங்க. ஃபைனை போட்டு நீங்க வாங்கிட்டு போங்கன்றாங்க. அந்த ஃபைனை நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போய் பல லட்சங்கள், ஒரு சிட்டிங்க்கு பல லட்சங்கள் கொடுத்து, கிட்டத்தட்ட 3/4 கோடி வரும்னு நினைக்கிறேன், அந்த அப்படியே கேட்டுக்கலாம், கொடுத்து நீங்க அந்த கேஸை நடத்துறீங்களே,
அதாவது என்ன அந்த கேஸ் வந்து நான் தப்பே பண்ணல, நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு அந்த நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பேச டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அப்படின்னா அவர் நேர்மையானவர்லாம் போகலங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க லேட்டா ஃபைன் போட்டிருக்கீங்க அதனால நான் கட்ட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர் நேர்மை பத்தியோ ஊழல் பத்தியோ பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மாற்று தூய சக்தி கிடையவே கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அவர் கிடையவே கிடையாது. நான் என்னுடைய பார்வையின்படி நான் தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவில பாஜக ஆட்சியில் இருக்காங்க. பாஜக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைவுக்கு வருவாங்க இல்லையா, தமிழ்நாட்டுல பாஜக விஜய்னு வச்சுக்கலாம் நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. செலக்டிவா தான் குரல் கொடுக்கிறாரு. ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு, காவல் நிலைய மரணத்துக்கு குரல் கொடுப்பாரு, அப்புறம் வந்து மாசத்துக்கு ஒருக்கா வெளியில வருவாரு. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு அழகான்னு தெரியல. மத்தியில இருந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு, ஆனா எதுக்குமே கருத்தே கிடையாது. சமீபத்துல பட்ஜெட் வந்துச்சு, எந்த கருத்தும் கிடையாது. ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறேன்னு சொல்றீங்க, மாநிலத்துல வந்து பட்ஜெட்ல வந்து 50% நிதி ஒதுக்க சொல்றாங்க. நீண்ட கால கோரிக்கையா இருக்கு, அதை ஒதுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிருக்காங்க. மோனோ ரயில் திட்டம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம் 2016 இருந்து வாக்குறுதி கொடுத்துட்டு ரயில்வே துறைக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை இவ்வளவு கோடி ஒதுக்குறோம், அவ்வளவு கோடி ஒதுக்குறோம், ஏற்கனவே ரயில்வேக்கு தனி பட்ஜெட், ஏன் வருடம் தோறும் இவ்வளவு ஆக்ஷன் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இல்ல மத்திய அரசு நோக்கி. கனிம வளங்கள் தொடர்பான ஒரு திட்டங்கள் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே போயிட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடினீங்க. அப்ப கனிம வள திட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து உங்களுடைய கருத்து என்ன? எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டாரு. அப்புறம் ஒரு விமர்சனம் பண்ணாம என்னங்க பண்றது? திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு கருத்து கிடையாது, திமுக தான் இது பண்ணுதுன்றாங்க. மதத்தை வச்சு யாருங்க அரசியல் பண்றா? உலகத்துக்கே தெரியும். அப்புறம் வந்து நீங்க திமுக தான் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. சரி, அதனால அவரை பத்தி பேசினா நமக்கு டைம் போயிட்டே இருக்கும், அதை விட்டுருங்க. காங்கிரஸ்ல வந்து கைவிட்டுருச்சு காங்கிரஸ் அப்படின்றாங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி போனா அது யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கே, அரசியல் பார்க்கக்கூடிய மாணவனுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். இந்திய அளவிலேயே காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் இப்போதைய கரெக்ட் டைம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் வெறும் 3 மாநிலங்கள்ல தான் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க. இந்தியாவில காங்கிரஸ் வெறும் 3 மாநிலங்கள்ல தான் ஆட்சியில் இருக்காங்க. நேரடியாக இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டணியோட 5 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசத்துல நேரடியான ஆட்சியில் இருக்காங்க. புதுச்சேரி, தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், கேரளா, மேற்கு வங்கத்துல கூட்டணியோட ஆட்சியில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இவ்வளவு வீக்கான சூழல்ல இருக்கும்போது அந்த 5 மாநிலங்கள்ல தான் கூட்டணி ஆட்சியோட இருக்கீங்க. வெறும் 3 இடத்துல தான் வந்து நேரடியா ஆட்சியில் இருக்கீங்க. அது இதுல இருக்கக்கூடியதுல புதுச்சேரி, தமிழகம் இதெல்லாம் போகணுமா? அவங்ககிட்ட வந்து கைவிட்டு போகணும். அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்க வேணாங்க, இது கூட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கட்சியை மூடு விழா நடத்திட்டு போறோம், அதனால எங்களுக்கு வந்து கூட்டணியாக நாங்க ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய 5 மாநிலமும் சரி, நாங்க நேரடியாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய அந்த மொத்தம் 8 மாநிலத்தையும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரக்கூடிய தேர்தல்கள்ல பிரச்சனை பண்ணி, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடைய பிரச்சனை பண்ணி முரண்பாடை ஏற்படுத்தி நாங்க அங்க இருந்து தோல்வியை தழுவிக்கிட்டு, பீகார்ல பாத்தீங்களா தேஜஸ்வி யாதவ் எங்கேயோ போயிட்டு இருந்தாரு, அவரு கூட போய் கூட்டணின்னு சொன்னாங்க, அப்புறம் அவரை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்க மாட்டானாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி ஒற்றுமை இல்ல, அந்த கூட்டணியில ஒற்றுமை இல்லங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி போய் கடைசியில அவர் தோத்து போயிட்டாரு. அவர் தோல்வி காரணமே காங்கிரஸ் தான் இப்ப வந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல காங்கிரஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட இருக்காங்க. இப்ப எவ்வளவு எம்பிக்களை திமுக கூட்டணியில இருந்து பெற்றிருக்காங்க. இங்க காங்கிரஸ்ல பேசக்கூடிய ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் யார் மூலியமா வந்து எம்பி ஆனாங்க. அப்படி இருக்கும்போது இங்க விட்டுட்டு போயிட்டு விஜய் அவர்களோட போயிட்டு அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, எத்தனை எம்பிக்கள் கிடைப்பாங்க அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் இருக்கு இல்லையா? நாங்க வந்து இங்க பார்த்தா புதுச்சேரியிலயும் கேரளாலையும் நாங்க ஆட்சி அமைச்சிருவோம், எங்களுக்கு தமிழகம் அடுத்துதான் அப்படின்லாம் அவங்க போனாங்கன்னா இருக்கிற அந்த 8 தொகுதியிலையும் 3 தொகுதி கைவிட்டு போகுன்ற மாதிரிதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் இருக்கு. என்னுடைய பார்வையும் அதுவாதான் இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரசியல நான் வந்து என்னோட Facebook பேஜ்ல நான் போட்டுட்டு இருக்கேன். நான் போய் ஒர்க் பண்ணக்கூடிய சேனல்ஸ்ல என்னுடைய கருத்துக்களை வந்து பேச முடியாது இல்லையா, அதனால நான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னதுனால நான் இதை வந்து பேசுறேன். திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. விசிக ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது பாமகவுல 2ஆக இருக்கக்கூடிய அப்பா ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இப்ப திமுகவோட வர விரும்புறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ராமதாஸ் அவர்கள் வந்தா நாங்க வரமாட்டோம், இந்த கூட்டணியில என்றைக்கும் இருக்க மாட்டோம்னு விசிக திருமாவளவன் அவர்கள் 2-3 பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் வச்சுட்டு விசிக காங்கிரஸ் எல்லாம் வெளியிட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. விசிக
தேமுதிக, காங்கிரஸ், தேமுதிக, விஜய் கூட்டணி போறாங்க, காங்கிரஸ் ரெடி ஆயிடுச்சு, கை விட்டுருச்சு திமுகவெல்லாம் நிறைய பிரேக்கிங் நியூஸ்லாம் பார்க்க முடியுது. அஃபீஷியலாக வந்தால் நம்ம பேசுவோம். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போனால் அது யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத அந்த கட்சியினர் யோசிப்பாங்க. அதற்கான ஒரு பிளான் பி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேமுதிக பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்க கூட்டணி தொடர்பான அறிவிப்பை பிப்ரவரி 17க்கு முன்னாடி வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வெளியாகட்டும், அதற்கு பிறகு பேசுவோம். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இன்னைக்கு வந்து நான் திமுக கூட்டணி பற்றி பேசியிருக்கேன். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினா கூட அதற்கு என்ன பிளான் பியை வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக வந்து தொகுதி பங்கீடு பண்ணல, வேட்புமனு வாங்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மக்களை நோக்கிய பயணங்கள்ல தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகளை கூட வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு போறது, தலைமை ஏற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்களை வந்து ஒரு என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரியான வாக்குகளை கன்வெர்ட் பண்றதுக்கான விஷயங்களை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து நான் பாக்குறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பேசலாம். நன்றி. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.